வணக்கம் அன்பான உறவுகளே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். அப்போ தான் நாம் நல்லா இருப்போம், இந்த ஊர் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது கிராமங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பூசாரி தான் விபூதி அடிப்பார். இந்த சாமி கும்பிட போனோம் அப்படின்னா, சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஆடுவாங்க. அப்போ பூசாரி விபூதி போடுவார். விபூதி போட்டால் அப்படின்னா அவங்களோட அந்த இது அடங்கி போயிடும். அந்த மாதிரி இதுவரைக்குமே அரசியல்வாதி தான் ஜனங்களுக்கு விபூதி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஜனங்களே அரசியல்வாதிகளுக்கு விபூதி அடிச்சிருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னு புரியுதுங்களா? நம்மக்கிட்ட ஓட்டு வாங்கும்போது கீழே விழுந்து உருண்டு பிறண்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி அம்மா தாயா அப்படியா இப்படியான்னு இல்லாத இதெல்லாம் பண்ணி ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நிமிந்தோன்னே அப்படியே இந்த நம்ம எல்லா யாருக்கெல்லாம் அமைதிப்படை படம் பார்க்கணுன்னு இருக்கோ அதெல்லாம் பாருங்கள். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அரசியல்வாதிகளோட இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி எங்கே போகிறான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அரசியல்வாதியெல்லாம் இருக்கான். நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டை வாங்கிக்கிறேன். ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் போனோம்னா அவன் 5000 கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் தலையிலையும் கிட்டத்தட்ட 50,000 1,00,000 சம்பாரிச்சிடும். அப்படி தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மவனே நீ இப்படியா பண்ணுறா, இருறா உன்னை வச்சு செய்கிறேன்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறது. வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டை போட்டுறது. இப்போ அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதாவது இயக்குனர் அண்ணன் தங்கர் பச்சன் ஒரு பதிவில் போட்டிருந்தார். ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு 40 கோடி ரூபா செலவாகுதான். 40 கோடி விடுங்க, 20 கோடி ரூபாய்னு வைங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பார்ட்டி 234 கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கு அப்படின்னா அலைன்ஸோடு சேர்த்துன்னு வைங்களேன். அப்போது அதாவது பிரதானமான சில கட்சிகள்லாம் எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த இத்தனை கோடியை செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவங்க எங்கேருந்து எடுப்பான்? ஆளுங்கட்சியில் இருக்கவன் இது வரைக்கும் அடித்த காசை செலவு பண்ணுவான். இப்போ எதிர்கட்சியாக இருந்தவன் என்ன செய்வான்? கையில் இருந்த காசை கடனை வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு வந்தோடனே அதை சம்பாதிக்கணுன்னு தான் நினைப்பாங்க. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். அதாவது ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது, எம்ஆர் ராதா நடித்த படம். அதில் அவர் கவுன்சிலராக என்னமோ நின்று ஜெயிச்சிருவார். மக்கள்கிட்ட குறை கேட்க போகும்போது எவனோ கேட்பான், டேய் வாடாங்க, நீ என்ன சும்மா ஓட்டு போட்ட 10 ரூபா வாங்கிட்டு தானே போட அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அவர் 10 ரூபா கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ மக்களை இனிமேலாவது, அதாவது மக்கள் நம்மள்டிருந்து போனது தானே எம்எல்ஏஸ் எல்லாம். திருட்டுத்தனம்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்மகிட்ட தான் வருது. ஸோ ஜனங்களே தயவு செஞ்சு இனிமேல் இந்த தொழிலை விட்டு ஒழிங்க, தூய்மையான அரசியல்வாதியை மாறுங்க. நன்றி, வணக்கம்.